Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் மூவி கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் 2012ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் மொழியில ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர். படத்தோட பேரு தி பாடி அண்ட் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பணக்கார லேடி இறந்து போயிடுறாங்க. அவங்களோட பாடி மார்ச்சரியில இருந்து மர்மமான முறையில காணாம போயிடுது. அதை தொடர்ந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச அப்புறம் தான் அந்த லேடியை யார் கொன்னாங்க, அந்த பாடி என்ன ஆச்சு, கடைசியில ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. சத்தியமா நீங்களே நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா சஸ்பென்ஸா எடுத்துட்டு போயிட்டு படத்தோட எண்ட்ல தான் கிரிமினலை ரிவீல் பண்ணுவாங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே இந்த வீடியோக்கு உங்க வேல்யூபிளான லைக்ஸ் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல யாரோ ஒரு ஆளு காட்டுக்குள்ள எதையோ பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா நமக்கு பார்க்கும்போது அவனை யாரும் பின்னாடி துரத்துற மாதிரி எல்லாம் தெரியல. ஆனா எதிர்பாராத விதமா அவன் ரோட ரீச் பண்ணும்போது அந்த ரோட்ல வேகமா வந்த ஒரு கார் அவனை அப்படியே அடிச்சு தூக்கிடுது. அந்த சீனை அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு போலீஸ் டிடெக்டிவ் ஜெய்மின்றவரை காட்டுறாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட்ல அடிப்பட்டவரோட பேரு ஏஞ்சல். அவரோட கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு தான் இப்போ ஜெய்மி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவரை பாக்குறாரு. அடிப்பட்ட ஏஞ்சல் ஒரு மார்ச்சரியில நைட் செக்யூரிட்டியா வேலை பார்த்திருக்காரு. அவர் அன்னைக்கு நைட் எதையோ பார்த்து பயந்து ஓடும்போது தான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இப்போ ஏஞ்சல் கோமால இருக்கிறதுனால அவர்கிட்ட எதையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜெய்மியும் அந்த மார்ச்சரியில இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி போறாரு. ஜெய்மி இப்பதான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அவரோட பொண்ணு ஈவான்றவளை பார்த்துட்டு வந்திருக்காரு. திடீர்னு அர்ஜென்ட் கேஸ்ன்றதுனால இந்த கேஸ் இவர் அட்டன் பண்றாரு. அவரோட கொலீக்ஸ் பாப்லோ மட்டேயோ அப்படின்ற 2 பேரும் அந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க. அங்க இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது அன்னைக்கு ராத்திரி மார்ச்சரியில இருந்து ஒரு பாடி மிஸ் ஆயிருக்குன்னு. அந்த பாடி மைக்கா அப்படிங்கிற ஒரு பணக்கார லேடியோட பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக அந்த மார்ச்சரியில வச்சிருந்திருக்காங்க. அந்த மைக்கா அன்னைக்கு மதியம் தான் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த பாடியை அந்த மார்ச்சரியில வச்சிருந்திருக்காங்க. அந்த பாடி காணாம போனதுனால தான் பயத்துல ஏஞ்சல் ஓடி போயிருப்பான். அப்பதான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்னு சொல்லி அவங்க யூகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏஞ்சல் ஓடுறதுக்கு முன்னாடி போலீஸோட எமர்ஜென்சி காலுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அவர் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி அந்த கால் கட் ஆயிருக்கு. இப்ப அந்த போலீஸ்காரங்களும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த சிசிடிவி எல்லாம் செக் பண்ணும்போது ஏஞ்சல் தன்னோட கேபின்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டு அங்க இருந்து எழுது போற மாதிரி தெரியுது. ஆனா கொஞ்ச நேரத்துல எதையோ பார்த்து பயந்து போய் அவர் ஓடுற மாதிரி அந்த கேமரால வருது. இப்ப அந்த பாடி காணாம போனதுக்கான காரணம் ஏஞ்சலுக்கு மட்டும் தான் தெரியும்ன்றது அவங்க முடிவு பண்றாங்க. அந்த மார்ச்சரிக்கு ஒரு செக்யூரிட்டி கோடு இருந்ததுனால யாரோ அந்த கோடை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அந்த பாடியை திருடி இருக்காங்கன்னு சொல்லி ஜேமி திங்க் பண்றாரு. அதுக்கப்புறம் ஜேமி இறந்து போன மைக்காவோட ப்ரொஃபைலை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மைக்கா ஒரு பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனியோட சிஇஓவா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அலெக்ஸ்னு ஒரு புருஷன் இருந்திருக்காரு. அவரும் அந்த கம்பெனில தான் வேலை பார்த்திருக்காரு. அந்த சீனை கட் பண்ணி அப்படியே அலெக்ஸோட வீட்டை காட்டுறாங்க. அலெக்ஸோட தங்கச்சியும் மைக்காவோட அம்மாவும் மைக்கா இறந்ததுக்கு அலெக்ஸுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டை விட்டு அவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் அலெக்ஸ் அந்த ஜன்னல் வழியா அப்படியே அவங்கள முறைச்சு பாக்குறான். உடனே அவன் பைக் எடுத்துக்கிட்டு வேகமா எங்கேயோ கிளம்பி போறான்னு பார்த்தா அவன் நேரா கார்லா அப்படின்ற ஒரு பொண்ணை மீட் பண்ண போறான். இப்பதான் தெரியுது கார்லா இவனோட ரகசிய லவ்வர்னு. அவன் கார்லா கிட்ட எப்படியோ நம்ம பிளான் பண்ண மாதிரி அதை கரெக்டா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் கார்லாவும் அவனுக்கு ஒரு கிளாஸ் ட்ரிங்க் கொடுத்துட்டு அவன் அதை குடிச்சிட்டு இருக்கும்போது ஜேமி கிட்ட இருந்து அலெக்ஸுக்கு கால் வருது. மைக்காவோட பாடி அந்த மார்ச்சரியில இருந்து காணாம போயிடுச்சுன்ற அதிர்ச்சி செய்தியை அலெக்ஸ் கிட்ட அவர் சொல்றாரு. இதை கேட்ட கார்லாவும் அதிர்ச்சி ஆகிற நேரத்துல அலெக்ஸ் அவகிட்ட எல்லா பிளானும் நான் கரெக்டா தான் பண்ணேன், எப்படி அவ பாடி மிஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து தான் நமக்கு தெரியுது இவங்க 2 பேருமே தான் பிளான் பண்ணி மைக்காவை கொன்னிருக்காங்கன்னு. தான் மேல சந்தேகம் வந்துட கூடாதுன்றதுக்காக ஜேமி கூப்பிட்டதுக்கு அலெக்ஸும் போய் அவரை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். ஜேமி அலெக்ஸ் கிட்ட உன் ஒய்ஃபோட உடம்பு திருடவன் உனக்கு தெரிஞ்சவனா கூட இருக்கலாம், இல்ல உங்க பிசினஸ் எதிரி அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி நான் போன் பண்ணப்போ நீ ஏன் வீட்டுல இல்லன்னு கேட்கும்போது அதுக்கு அலெக்ஸ் எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, அதனால மாத்திரை வாங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஏதோ மழுப்பிடுறான். அந்த நேரத்துல ஜேமியை டாக்டர் டேப்பியான்றவங்க மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த டைம் பயன்படுத்தி அலெக்ஸ் கார்லாக்கு போன் பண்ணி இந்த கேஸ்ல முக்கியமான எவிடன்ஸ் அந்த அடிப்பட்ட ஏஞ்சல் தான், அவனுக்கு நினைவு திரும்பிச்சான்னு சொல்லிட்டு நீ ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணின்னு சொல்லிட்டு கார்லாக்கு போன் பண்ண கால்லாக அவன் டெலீட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அலெக்ஸை மீட் பண்ணி பேசும்போது அவங்க ஒரு பிசினஸ் மீட்டிங்காக ரொம்ப தூரமா சுத்திட்டு திருப்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒருவேளை ஸ்ட்ரெஸ்னால கூட அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்களோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது, அது தெரியணும்னா நம்மளுக்கு அவங்க பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஜேமி கிட்டயும் அந்த டாக்டர் சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதா சொல்றாங்க. அது என்னன்னா சில கேசஸ்ல இறந்துட்டா மாதிரியே இருப்பாங்க, ஆனா மறுபடியும் அவங்க உயிர் படைச்சு வந்திருக்க கேசஸையும் நான் பார்த்திருக்கேன். அது போல எதனா நடந்து மைக்கா அந்த மார்ச்சரியை விட்டு வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜேமி அப்படியே அவங்க மயக்க தெளிஞ்சு வந்திருந்தா கூட யாருக்காவது போன் பண்ணி பேசியிருப்பாங்களே, இன்னும் யாருக்கிட்டையும் பேசல, அதனால எனக்கு தெரிஞ்சு மைக்கா இறந்ததுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக அவ பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடியே யாரோ திருடி இருக்காங்கன்னு ஜேமி சொல்றாரு. அப்ப ஜேமிக்கு அலெக்ஸ் மேல கொஞ்சமா சந்தேகம் வருது. என்னடா சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒய்ஃப் இறந்து போயிருக்கா, அந்த சோகம் அவன் மூஞ்சில கொஞ்சம் கூட இல்லையேன்னு சொல்லி ஜேமி சந்தேகப்படுறாரு. அவங்க கிட்ட ஜேமி என்ன சொல்றாருன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன என்னோட மனைவியை இப்ப நினைக்கும் போது கூட நான் எமோஷன் ஆயிடுவேன், ஆனா இவனால எப்படி இவ்வளவு ஸ்டில்லா இருக்க முடியுதுன்னு அவரு சந்தேகப்படுறாரு. அலெக்ஸும் பொறுக்க முடியாம மெட்டேயோ கிட்ட என்ன வெளியே விடுங்க, என்ன எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார், அதுக்குள்ள போயிட முடியாது அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல அந்த பில்டிங்ல திடீர்னு பவர் கட் ஆன உடனே அலெக்ஸ் இருக்கிற ரூமுக்கு பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ டமால் டமால் சத்தம் கேக்குது. அவன் அந்த ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது மைக்காவோட பாடி காணாம போன அதே இடத்துல அவ பொருட்கள்லாம் ஒரு
பாக்ஸ்ல இருக்கு. அந்த ஐட்டம்ஸ்ல ஒரு விஷம் பாட்டில் இருக்கிறத அவன் நோட் பண்றான். இப்பதான் நம்மள ஒரு பிளாஷ்பேக் கூட்டிட்டு போறாங்க. மைக்கா இறக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி இதே மருந்து தான் அலெக்ஸ் மைக்கா குடிக்கிற வைன்ல கலந்துருக்கான். மைக்கா ஃபிளைட் டிராவல் பண்ணதுனால டயர்டா பாத் டப்ல குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த மருந்து கலந்த வைன் எடுத்துட்டு போய் அவன் அவளுக்கு கொடுக்கறான். அவளுக்கு அவன் அதை கொடுத்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அவன் அந்த பாத்ரூம் வெளியே நின்னுட்டு அவ அதை முழுசா குடிச்சு முடிக்கிறாளான்னு பாக்குறான். மைக்காவும் அந்த வைனை குடிச்சு முடிச்சிடறான். அந்த மருந்து என்ன செய்யும்னா குடிச்சு சரியா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நார்மலாவே உடம்புல ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் மைக்கா அலெக்ஸ் கிட்ட நம்ம வெளியே எங்கனா போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாமான்னு கேட்கும்போது ஃபிளைட் டிராவல்னால நீ ரொம்ப டயர்டா இருப்ப, அதனால இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மைக்காவும் சொல்றான். மறுபடியும் அலெக்ஸ் அந்த மார்ச்சரியில இருக்கிற சீனை காட்டும் போது அந்த ரூமுக்குள்ள ஜேமி அவங்க டீமும் உள்ள வராங்க. இவன் என்ன பண்றது தெரியாம டக்குன்னு அந்த மருந்து எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறான். ஜேமி உள்ள வந்து அலெக்ஸ் கிட்ட எதுக்கு தேவையில்லாம எவிடன்ஸ் மேல கை வைக்கிற அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது மைக்காவோட போன் அந்த எவிடன்ஸ்ல காணாம போயிடுது. அப்பதான் அவங்க அந்த ரூம்ல இருந்த ஒரு லாக்கரை உடைச்சுதான் இந்த பொருள் எல்லாம் அலெக்ஸ் எடுத்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அலெக்ஸ் ஃபுல்லா செக் பண்ணிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து அந்த மருந்து பாட்டில ஜேமி எடுத்துறாரு. உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாத அலெக்ஸும் இந்த பாட்டில் கீழே இருந்தது குப்பையில போடுறதுக்காக எடுத்து வச்சிருந்தா அப்படின்னு சொல்றான். இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் கார்லா அவனுக்கு போன் பண்றா. அந்த காலை இந்த போலீஸ்காரங்களும் நோட் பண்றாங்க. ஆனா அவன் அவங்க கிட்ட கார்லாவை தன்னோட தங்கச்சின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அலெக்ஸ் பாத்ரூம்குள்ள போய் கார்லாக்கு போன் பண்ணி ஏஞ்சலை பத்தி கேட்கும்போது அவளும் ஏஞ்சல் இன்னும் கோமால தான் இருக்கான், இன்னும் நினைவு திரும்பல அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் கார்லா கிட்ட நம்மள பத்தி தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க தான் மைக்காவோட பாடி மிஸ் ஆனதுக்கு காரணம், அது மட்டும் இல்லாம அவளோட போனை வேற அவன் திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான். போற பக்கம் பார்த்தா நம்ம மாட்டிக்கோன்னு தெரியுது, இருந்தாலும் நான் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவகிட்ட பேசி முடிச்சுட்டு அவனும் மூஞ்சி கவிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி இருந்த ஒரு விண்டோ தானா திறக்குது. அவன் அந்த விண்டோ கிட்ட போய் பாக்குறான். அங்க ஒரு என்வலப் இருக்கு. உள்ள திறந்து பார்த்தா அவனும் மைக்காவும் அன்னைக்கு ராத்திரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்கு பண்ண ரெசர்வேஷன் தான் அந்த என்வலப்புக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல என்ன எழுதிருக்குன்னா நான் கண்ண மூடிட்டேன், ஆனா நீ இன்னும் என் கூட தான் இருக்க அப்படின்னு எழுதிருக்கு. அப்பதான் அவன் ஒரு சின்ன பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரும்போது அந்த ரெசர்வேஷன் என்வலப் அவன் வீட்டுல இருக்கு. மைக்கா தான் அந்த டின்னருக்காக பிளான் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்ல ரெசர்வேஷன் போட்டிருக்கா. அன்னைக்கு ராத்திரி அவங்க ரெண்டு பேரும் பெட்ல ஒன்னா இருந்துட்டு இருக்கும்போது அலெக்ஸோட போனுக்கு கார்லா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அதுல என்ன போட்டிருக்குன்னா நான் கண்ண மூடும் போதெல்லாம் நீ தான் தெரியுறா அப்படின்னு போட்டிருக்கு. அவனும் பெட்ல இருந்து தனியா போய் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலான்னு போயிட்டு நிற்கும் போது மைக்கா தூங்காம கண்ணை முழிச்சு பாக்குறா. மறுபடியும் அந்த மார்ச்சர்ல அலெக்ஸ காட்டும் போது ஒருவேளை மைக்கா சாகாம நம்மள பழி வாங்க போறாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பாத்ரூம்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்றதுனால மெட்டையஸும் உள்ள வந்து அலெக்ஸ கூப்பிடுறதுக்காக வரும்போது அலெக்ஸ் அவசர அவசரமா அந்த இன்விடேஷனை கீழ்ச்சி பாத்ரூம்ல போட்டு ஃபிளஷ் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனா ஃபிளஷ்ல தண்ணி இல்ல. ஐயோ இத போலீஸ்காரனுக்கு பார்த்தா பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு அந்த சிங்குக்குள்ள கீழ்ச்சி போட்ட அந்த இன்விடேஷன் அப்படியே எடுத்து வாயில போட்டு சாப்பிட ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த செக்யூரிட்டி ரூமுக்குள்ள போகும்போது ஜேமி அந்த ரூமுக்குள்ள ஒரு பெரிய ஓட்டைய பாக்குறாரு. அந்த ஓட்டை நேரா மாடிக்கு தான் போகுது. கண்டிப்பா இந்த ஓட்டை வழியா தான் வந்து அவரோட பாடி திருடிட்டு போயிருப்பாங்கன்னு ஜேமி சந்தேகப்படுறாரு. அது மட்டும் இல்லாம வந்தவன் அங்க இருந்த கேலண்டர்ல வேற ஒரு டேட்டை செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். அதே கூட தான் அந்த ரூம் ஓபன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கான். உனக்கு இந்த டேட்டை பத்தி தெரியுமான்னு அலெக்ஸ் கிட்ட அவர் கேட்கும்போது அலெக்ஸ் மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக்கு போறான். ஒரு நாள் அலெக்ஸ் தன்னோட ஆபீஸ்க்குள்ள போறதுக்கு அந்த செக்யூரிட்டி கோட போடும்போது அவனுக்கு தெரியாம அவன் பக்கத்துல இருந்த மைக்கா காமெடியா அவன்கிட்ட நீ போட்ட கோட நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். என்ன நம்பர் அது அப்படின்னு கேட்கும்போது நீ என் கூட சண்டை போட்ட ஒரு நாளை தான் நான் கோடா வச்சிருக்கேன், ஏன்னா நீ சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். பைத்தியக்காரனா இவன் என்னதான் வித்தியாசமா நடந்துகிட்டாலும் மைக்கா அவனுக்கு பிடிச்ச பைக்கே அவனுக்கு கிஃப்டா கொடுக்குறா. மறுபடியும் அந்த மார்ச்சரியை காட்டும் போது அந்த மார்ச்சரிக்கு பின்னாடி கால் தடம் எல்லாம் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதனால அவனை சீக்கிரமா நாங்க பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஜேமி சொல்றாரு. அப்ப அவரு அலெக்ஸ் கிட்ட உன்னோட ஷூ சைஸ் என்ன அப்படின்னு கேஷுவலா கேக்குறாரு. ஏன்னா கண்டிப்பா மைக்காவோட பாடியை இவன் தான் திருடி இருப்பான்னு ஜேமி நம்புறாரு. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த பில்டிங்ல பவர் பிளக்சுவேஷன் வருது. அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங் ஃபுல்லா ஃபயர் அலார்ம் வந்து ஸ்பிரிங்க்லர்ஸ்ல இருந்தெல்லாம் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிடுது. அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது அலெக்ஸுக்கு மறுபடியும் கார்லா கிட்ட இருந்து போன் வருது. அவன் அந்த சிச்சுவேஷனை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் டெட் பாடி மேல எல்லாம் கட்டுற ஒரு டேக் அங்க இருக்கு. அந்த டேக்ல கார்லாவோட பேர் போட்டிருக்கு. இத பார்த்து பயந்து போன அலெக்ஸும் கார்லா கிட்ட மைக்கா கண்டிப்பா உயிரோட தான் இருக்கணும், நம்ம விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உன்னை கொல்றதுக்காக அவ உன்கிட்ட வருவா அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல மைக்காவோட உருவம் அங்க இருக்கிற கண்ணாடி எல்லாம் அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க அங்க கிடைச்ச மருந்து பாட்டில வச்சு அந்த மருந்து என்ன மாதிரியான மருந்துன்றத கண்டுபிடிச்சிடறாங்க. அது உடம்புல மட்டும் போச்சுன்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்துடும், எந்த ஒரு டாக்டராலையும் அதை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. சோ இப்போ அவங்க அலெக்ஸ் தான் மைக்காவை கொன்னிருப்பான்றத உறுதியா நம்புறாங்க. அப்ப அலெக்ஸ் இருந்த ரூமுக்கு வெளியே இருக்கிற ஜன்னல்ல மைக்காக்கு அலெக்ஸ் கொடுத்த அதே வைன் யாரும் அந்த ஜன்னல்ல வச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப அவனுக்கு மைக்கா பின்னாடி இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கு. கடைசியில பார்த்தா அது வெறும் கனவு தான். அப்ப அலெக்ஸ்க்கு திடீர்னு ஏதோ ஒரு மியூசிக் சத்தம் பக்கத்து ரூம்ல இருந்து கேக்குது. அவனுக்கு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா பாடியா இருக்கு. அந்த மியூசிக் சத்தம் அங்க இருந்த ஒரு பாடி பேக்குள்ள இருந்து தான் வருது. என்னடான்னு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பேக்குள்ள ஒரு போன் இருக்கு. அந்த போனுக்கு மைக்காவோட நம்பர்ல கால் வருது. அந்த பாடி ஜேவியர் அப்படிங்கிறவரோட பாடி. அந்த போனோட கால் லாக்ல மைக்காவோட நம்பர் டயல் பண்ணிருக்கு. அலெக்ஸும் மைக்காவோட நம்பருக்கு டயல் பண்ணி பார்க்கறான். அப்ப ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு பொண்ணு அந்த போன் எடுத்து யாரோ ரெஸ்டாரண்டோட பாத்ரூம்ல இந்த
போனை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. அந்த ரெஸ்டாரண்டோட பேரு கேட்டப்போதான் அலெக்ஸுக்கு மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் வருது. அவங்க டின்னருக்கு போன அந்த ரெஸ்டாரண்ட்ல மைக்கா அவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கூட பேசிட்டு, அவரு என்னோட லாயர் தான், நம்மளோட மேரேஜ் கான்ட்ராக்ட ரினியூ பண்றதுக்காக நான் அவரை கூப்பிட்டுருக்கேன்னு சொல்றா. உடனே ஷாக்கான அலெக்ஸ் என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது மைக்கா சிரிச்சுக்கிட்டே, பயப்படாத, அவர் லாயர் இல்ல, என்னோட தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்றா. உடனே அலெக்ஸும் கார்லாக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த ஜேவியரோட பேரையும் சொல்லிட்டு அவரை பத்தின டீடைல்ஸ் எனக்கு தெரியணும்னு சொல்லி கேட்கறான். அவனுக்கு இப்போ அந்த பாடி ஜேவியரோட தானா அப்படின்றதுல சந்தேகம் வந்துருது. அடுத்த சீன்ல நமக்கு ஜேமியை காட்டுறாங்க. அவர் அந்த மார்ச்சரிக்கு வெளியே நின்னுட்டு டென்ஷனா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்பா அவருக்கு தன்னோட குடும்பத்தை பத்தின மெமரிஸ் எல்லாம் வருது. அவரு தன்னோட வைஃப், தன்னோட மக ஈவா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது ஒரு மோசமான ஆக்சிடென்ட்ல அவரோட வைஃப் இறந்து போயிடுறாங்க. அந்த சம்பவம் இவருக்கு மனசுல ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கு. அதனாலதான் இவர் இந்த கேஸ்ல இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு காரணம்ன்ற மாதிரி நம்ம காட்டுறாங்க. ஒரு வழியா ஜேமி அலெக்ஸ கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவர் பண்ண இன்வெஸ்டிகேஷனோட ரிசல்ட்ட சொல்றாரு. நீ தான் அந்த மருந்தை மைக்கா கொடுத்து கொண்டு இருக்க, எங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணா உண்மை தெரிஞ்சிடும்ன்றதுக்காக அவளோட பாடியை நீயே திருடிட்டு இங்க என்கிட்ட வந்து டிராமா போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அலெக்ஸ், நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா, தேவையில்லாம என் மேல பழிய போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஜேமி அலெக்ஸ் கிட்ட ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. மைக்கா சாகறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் டிடெக்டிவ ஹையர் பண்ணிருக்காங்க. உன்னை ஸ்பை பண்றதுக்காக தான் அவனை வேலைக்கு வச்சிருக்காங்க. இந்த விஷயம் உனக்கு எப்படியோ தெரிஞ்சிட்டு இருக்கு, எங்க உன் உண்மை தெரிஞ்சிருமோன்றதுக்காக பயந்து போய் நீ மைக்காவை கொண்டு இருக்க. அப்பாவி மாதிரி நடிச்சு மைக்காவோட சொத்த ஆட்டைய போடலான்னு சொல்லிட்டு தான் நீ பிளான் பண்ணிருக்கன்னு சொல்றாரு. அந்த டிடெக்டிவோட பேரு ஜேவியர்னு அவர் சொல்லும் போது அலெக்ஸ் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறான். உடனே அவன் ஜேமியை கூட்டிட்டு போய் ஜேவியர் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த பாடியோட டேக் எடுத்து காட்டுறான். ஆனா அந்த டேகை யாரோ ஏற்கனவே மாத்தி வச்சுட்டாங்க. இவன் அங்க இருந்த எல்லா பாடியிலயும் போய் டேக பாக்குறான். ஆனா ஜேவியர்ன்ற பேர் மட்டும் எந்த டேக்லயுமே இல்ல. இப்போ ஜேமி அலெக்ஸோட வீட்டை சோதனை போடுறதுக்காக தன்னோட டீம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த தனிமையான நேரத்துல அலெக்ஸ் கார்லாக்கு போன் பண்ணி பேசுறான். அவ பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு லெட்டரை பாக்குறா. அந்த என்வெலப்புக்குள்ள ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. அந்த பென்ட்ரைவை போட்டு அதுக்குள்ள என்னதான் இருக்கும்னு அவ பார்க்கும்போதுதான் இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த பப்ளிக் போட்டோஸ் எல்லாம் அந்த பென்ட்ரைவ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம மைக்காவை கொலை பண்றதுக்காக இவங்க போட்ட பிளான் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் அந்த பென்ட்ரைவ்ல இருக்கு. அலெக்ஸ் உடனே கார்லா கிட்ட நீ அங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்லாவும் பதட்டமா அங்க இருந்து கிளம்புறா. அவ கிளம்பலாம் நினைக்கும் போது தூரத்துல இருந்து ஒரு கார் அவளை நோக்கி வேகமா வருது. அந்த சத்தத்தை போன்ல கேட்டுட்டு அலெக்ஸ் நான் உடனே இங்க இருந்து போய் ஆகணும்னு ஜேமி கிட்ட கேட்கும்போது நீ இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது, நான் அவனை போட்டு அடிச்சிடறாரு. இப்ப கார்லாவை எப்படியாவது காப்பாத்தணும்ன்றதுக்காக வேற வழி இல்லாம அலெக்ஸும் உண்மை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். 8 மாசத்துக்கு முன்னாடி தான் அலெக்ஸ் கார்லாவை மீட் பண்ணிருக்கான். அவளோட கிளாஸ்ல கெமிஸ்ட்ரியை டீச் பண்ணியிருந்திருக்கான். ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்த விஷயம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அது லவ்வா மாறிடுது. ஆனா கார்லாக்கு அலெக்ஸோட லைஃப்ல 2வது வாரத்துல இஷ்டம் இல்லாதனால அதை அப்பப்ப அவங்கிட்ட சொல்லி அழுவா. இப்ப அவங்க 2 பேருக்கும் இடைஞ்சலா இருந்த மைக்காவை க்ளோஸ் பண்ணுன்றதுக்காக தான் எல்லா பிளானையும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேமி கிட்ட அவன் சொல்றான். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா மைக்கா இன்னும் சாகலாம் தான் நான் நினைக்கிறேன். நான் கொடுத்த ட்ரிங்கை குடிக்காம அவ மாத்தி குடிச்சிருக்கா. இப்ப என்ன அவ பழி வாங்குறா அப்படின்னு சொல்றான். அவளும் ஒரு கெமிஸ்ட் அப்படின்றதுனால பாடியோட மூவ்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு மெடிசனை போட்டுக்கிட்டு இறந்தா மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல ஜேமிக்கு அவரோட டீம்ல இருந்து போன் வருது. அவங்க அலெக்ஸோட வீட்டுல ஒரு அன்லைசன்ஸ்ட் கன்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அவனோட கார் ட்ரங்க்ல ஒரு மண்வெட்டியும் ஒரு ஷூவும் கண்டுபிடிக்கிறாங்க. அதே நேரத்துல ஜேமிக்கு இன்னொரு காலம் வருது. அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க ஜேமி கிட்ட ஏஞ்சலுக்கு கோமாவில இருந்து நினைவு திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நமக்கு ஒண்ணு ஒண்ணா காட்டுறாங்க. அன்னைக்கு ஏஞ்சல் ஏதோ சத்தம் கேட்டு அந்த மாச்சரிக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க இருந்த மைக்காவோட பாடி மிஸ் ஆனதை பார்த்து ஏஞ்சல் பதறி போறான். ஆனா அந்த பாடி எங்கேயும் போகல, அங்க பக்கத்துல இருந்த லிப்டுக்குள்ள தான் இருக்கு. அந்த லிப்டோட டோர் மெதுவா க்ளோஸ் ஆன உடனே பயந்து போன ஏஞ்சலும் அந்த நேரத்துல தான் போலீஸுக்கு போன் பண்ணிருக்காரு. மறுபடியும் அந்த லிப்டோட டோர் ஓபன் பண்ற சத்தம் கேட்டு ஏஞ்சல் மெதுவா திரும்பி பார்க்கும்போது யாரோ ஒரு முகமுடி போட்டவன் ஏஞ்சலை நோக்கி துப்பாக்கியால சரமாரியா சுடுறான். இதனாலதான் பயந்து போன ஏஞ்சலும் அதிரை அடிச்சுக்கிட்டு அந்த மார்ச்சரியை விட்டு ஓடுறாரு. அந்த நேரத்துல தான் அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த மாஸ்க் போட்ட ஆளு யாரு, எதுக்காக அவன் மைக்காவோட பாடியை திருடணும்? ஒருவேளை உண்மையிலேயே அவ தான் ஆள் வச்சு அவ பாடியை கடத்திருப்பாளா? தான் போட்ட மருந்தை முறிச்சுக்கிறதுக்காக இன்னொரு மருந்தை போட்டு கண்ணை முடிச்சிருப்பாளா? இது எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்ச நேரத்துல விட தெரிய போகுது. கடைசியில ஜேமியும் அலெக்ஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது ஜேமியோட டீம்ல இருந்து இன்னொரு கால் வருது அவருக்கு. அவங்க காட்டுக்குள்ள ஒரு பாடி கண்டுபிடிச்சிருக்கதா சொல்றாங்க. இதுதான் இந்த கேஸோட கடைசி முடிச்சு. அவங்களும் அந்த பாடியை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பாடி வேற யாருதும் இல்ல, மைக்காவோடதுதான். அலெக்ஸுக்கு இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் தெரிய வருது. என்னன்னா கார்லான்ற பேர்ல இவன் கொடுத்த அட்ரஸ்ல எந்த பொண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்றாங்க. அப்ப ஜேமி அலெக்ஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ மைக்காவை உன் வாழ்க்கையில இருந்து தூக்கணும்ன்றதுக்காக கார்லான்ற ஒரு இமேஜினரி கேரக்டரை நீயே உருவாக்கி இருக்க. இதை வச்சு மொத்த சொத்தையை நீ அபகரிக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ மைக்கா இறந்ததுக்கு
இறந்தது காரணம் அலெக்ஸ் தான்ன்றது போலீஸ்க்கு ப்ரூவ் ஆனதுனால நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினைச்ச அலெக்ஸும் ஜேமியை அடிச்சு போட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா ஜேமி அலெக்ஸை எப்படியோ துரத்தி பிடிச்சிடுறாரு. இப்ப தனியா காட்டுக்குள்ள இவங்க 2 பேர் தான் இருக்கிறதுனால ஜேமி அலெக்ஸ் கிட்ட ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்றாரு. உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது என் மனைவி பரிதாபமா இறந்து போறதுதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஜேமியும் அவரோட மனைவியும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கார் வந்து வேகமா அவரோட மனைவி இருந்த பக்கத்துல வந்து மோதுது. மோதினவனுங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அந்த காருக்குள்ள இவங்க 2 பேரும் மட்டும் இல்லாம அவங்க குழந்தை ஈவாவும் இருந்திருக்கா. பல வருஷமா அந்த இடிச்சிட்டு போன காரோட நம்பர் பிளேட்டை அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அப்பதான் அவரோட பொண்ணு ஈவா இடிச்சிட்டு போன அந்த கார்ல ஒரு ஹோட்டலோட நேம் டாக் தொங்க இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு ஞாபகப்படுத்தி ஜேமி கிட்ட சொல்லிருக்கா. பல வருஷம் கழிச்சு தான் இடிச்சது யாருன்றத கண்டுபிடிச்சிருக்காரு. அதே நேரத்துல அந்த இடிச்சவனை நமக்கும் காட்டுறாங்க. இடிச்சவன் வேற யாருமே இல்ல, அலெக்ஸ் தான். அப்புறம் தான் ஜேமி அலெக்ஸ பழி வாங்கணும்ன்றதுக்காக தன்னோட சொந்த பொண்ணு ஈவாவையே கார்லான்னு பேரை வச்சு அலெக்ஸ லவ் பண்ண வச்சிருக்காரு. அலெக்ஸ் கார்ல அவர் ரொம்பவே லவ் பண்ணதுனால அவனோட பரம ரகசியத்தெல்லாம் அவகிட்ட சொல்லிருக்கான். அந்த ஆக்சிடென்ட் உட்பட அப்போத்துல இருந்தா அவங்க 2 பேருமே இதுக்கான மொத்த பிளானையும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஜேமி தான் மைக்காவோட பாடியை அந்த மார்ச்சர்ல இருந்து திடீர்க்காரு. அந்த பாடியை திருடினதுக்கான ஆதாரம் எல்லாத்தையுமே அவனுக்கு எதிராக போட்டிருக்காங்க. இது எல்லாமே உன்னை கொல்றதுக்கு நான் போட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அலெக்ஸோட தலையை திருப்பி அந்த பாடியை காமிச்சு நீயும் கொஞ்ச நேரத்துல அவள மாதிரியே தான் சாக போறேன்னு சொல்லும் போதுதான் நமக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை காட்டுறாங்க. நேத்து ராத்திரி கார்ல அவன் மீட் பண்றதுக்காக அலெக்ஸ் போகும்போது அவன் குடிச்ச ட்ரிங்க்ல அதே மருந்த கார்ல கலந்துருக்கா. இப்போ அதை குடிச்சு 8 மணி நேரம் ஆயிடுது. ஏற்கனவே உன்னோட வாக்குமூலம் இருக்கிறதுனால உன் வைஃபை கொலை பண்ண குற்ற உணர்ச்சியில தான் நீ ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டான்னு இப்ப எல்லாருமே நம்புவாங்க அப்படின்னு ஜேமி சொல்லிக்கிட்டே தன்னோட வாட்ச்ல டைம் பாக்குறாரு. கரெக்டா 8 மணி நேரம் ஆயிடுது. அலெக்ஸும் மூச்சு விட முடியாம இறந்து போயிடுறான். ஜேமியும் அவனை பார்த்து சாவுன்னு சொல்றாரு. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே போல சூப்பரான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மீண்டும் இதே போல சூப்பரான வீடியோவோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே, உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.